கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வந்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிக்கிட்ட அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு அவங்க வந்து சரவணன்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ அவங்களும் அந்த நம்பர் வச்சு, அதாவது அந்த நம்பரில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ சரவணன் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, சரி கார்த்தி நாங்கள் வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வர வேண்டாம், நானே பார்த்துக்கிட்டுதேன், அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது, சரி கார்த்தி உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லு, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மயில் வாங்கினத்துட்டையும் ராஜராஜன்ட்டையும் வந்து கார்த்தி வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், இதை கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறேன், நம்ம கண்டுபிடிச்சாச்சா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சரவணன் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, உடனே வா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கும் போது அவங்க வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்க, அதனால அவங்கள கையங்கலமாக பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கவும், அதை கேட்டதுமே மயில் வாங்கின சொல்கிறாங்க, கார்த்தி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இப்படி மட்டும் நம்ம செய்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லா ஆதாரத்தையும் நம்ம வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க இந்த மாதிரிக்கு அத்தைக்கிட்ட, அதாவது பொய் சொல்லி நாடகமாடி இப்படி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, அவனுங்க மட்டும் என் கையில் மாட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கின சொல்லவும், உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்து அவங்க கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம் எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட நம்ம நெருங்கி ஆச்சுது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும், இல்லை கார்த்தி இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கும்போது, அதுக்காக தான் நானும் அவரும் போகிறோம், சரி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போகவும், இல்லை அம்மா தான் ரொம்பவே கவலையோடு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, சரி நீ அத்தைக்கு ஆறுதல் சொல்லு, ஆனால் இந்த மாதிரிக்கு நாங்கள் போகிறத வந்து நீ வந்து சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சு அம்மாட்ட சொன்னாக்கி அம்மா கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்களா அப்படிங்கும்போது, இல்லை அப்படி அத்தைக்கு தெரிஞ்சாக்கி அத்தை கண்டிப்பாக வந்து உங்கள் சித்தி சந்திரகலாட்ட சொல்லிடுவாங்க, அப்படி இருந்தாக்கி அவங்க ரொம்பவே உஷாராயிருவாங்க, ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சிவனாண்டி தான், அதனால் உங்கள் சித்திக்கு இந்த விஷயம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து சிவனாண்டிகிட்ட உண்மையை சொல்லிட்டாக்கி அப்புறமா அவங்க ரொம்பவே உஷாராயிருவாங்க, அதனால தான் அத்தைக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது, சரி கார்த்தின்னு சொல்கிறது கூட கரெக்டு தான், ஆனால் அம்மாவை பார்த்தா தான் ரொம்பவே கவலையாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது அப்படிங்கும்போது, சரி இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஒன்று சரியாயிரும், அது வரைக்கும் நீ அத்தையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும், அப்போ ரேவதியும் ராஜராஜனும் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே உண்மை தெரியும், அவங்க வந்து அதாவது கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுது, எப்படியும் வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவாரு, ஆதாரத்தோடு வருவார்னு சொல்கிறதுனால அவங்க வந்து தைரியமாட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து சந்திரகலா வராங்க. என்னது எங்கள் அக்கா கிட்ட இப்படிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கள் அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு அவள் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க, சித்தி நீங்கள் எப்போ பார்த்தாலும் சும்மா அவரே திட்டிகிட்டு இருக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லவும், என்ன ரேவதி உன் கணவரை திட்டுதுன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் சித்தி அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ அவர் மட்டும் பேசாமல் இருந்திருந்தா எப்படியாவது அந்த சிவனாண்டி கிட்ட பேசி எடுத்து நம்ம கொஞ்சம் கூட டைம் வாங்கியிருக்கலாம், ஆனால் உன் கணவர் அப்படியே செய்தாரு, ஒரு நாளைக்குள்ள நான் வந்து கண்டுபிடிச்சிருன்னு சொன்னார், நான் அது முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, மணி இப்போமே 7 ஆகி போச்சுது, 10 மணிக்குள்ளே வந்து இந்த ஆதாரத்தை காட்டலைன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் செய்து தான் அந்த டிரைவர் மாப்பிள்ள தானே அப்படிங்கவும், இப்போ ராஜராஜன் வந்து சந்திரகலாவை திட்டுறாங்க, அங்கே பாரு சந்திரா அது என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும், இதை பற்றி நீ ஒன்றும் பேச வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆமாம் எதை பற்றி பேசலாம்னு சரி தான், உடனே இப்படி வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிருங்க, நான் எதை சொன்னால் நீங்கள் காது கொடுத்து கேட்க போகிறீங்க அப்படிங்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பியா, எனக்கு ஏற்கனவே வந்து டென்ஷனாக இருக்கிறேன், நீ வேற இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கவும், என்னக்கா நீ சொல்லிகிட்டு இருக்கிற, நம்ம வீட்டை நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா அது சும்மையே என்ன, அந்த சிவனாண்டி கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து நம்ம டைம் வாங்கியிருந்தா கூட நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் உன் டிரைவர் மாப்பிள்ளையால் தான் 24 மணி நேரத்தில் நான் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன்னாரு, இப்போமே பாரு 22 மணி நேரம் முடிஞ்சிருச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அவர் செஞ்சு முடிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அப்போ இதை கேட்டதுமே ரேவதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படியோ அம்மா வந்து அவர் இந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்களே அதுவே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது நம்பிக்கையோடு பேசுகிறத பார்த்து அப்படிங்கவும், அப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க, ஆமாம் சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக வந்து நம்ம மாப்பிள்ளை நம்மளை கைவிட மாட்டார், அவர் சொன்ன டைமுக்குள்ளே ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கும்போது, ஆமாம் பண்ணுவார் ஒன்றும் பண்ண மாட்டார், நம்ம வந்து மூட்டை முடிச்சுலாம் வந்து ரெடி பண்ணி வைக்க வேண்டியதான், இன்னும் இப்போ கொஞ்ச
இடத்துல இந்த சிவனாண்டி ஊர் ஜனங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து நிற்பான். நம்ம வீட்டை காலி பண்ணி அவன் கையில் கொடுத்துட்டு போக வேண்டியதான், உன் கார்த்தி மாப்பிள்ளையால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி வந்து சித்தி நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்களா என்ன, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப ஓவராக தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்ன ரேவதி என்னையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறீ அப்படிங்கும் போது இப்போ ராஜராஜன் வந்து எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க, அதுதான் கார்த்தி மாப்பிள்ளை எல்லா ஆதாரத்தையும் கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி நீ வந்து அதாவது நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் கார்த்தி மாப்பிள்ளையை நம்புகிறேன், அவர் நம்மளை கைவிட மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த நம்பிக்கை இருக்கலாமா, இது போகிறோம், கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நம்ம போக மாட்டோம், இந்த வீடும் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, ஓஹோ இந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது, எப்படி இதில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. உடனே வந்து சந்திரகலா பார்த்தோம்னா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது சரிதாங்க அந்த 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது எனக்கு தெரியாது, அது சித்திக்கு மட்டும் தான் தெரியும், அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு சித்தி எங்கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கும்போது அப்படியா, அதுவும் நல்லதுக்கு தான், அதாவது அத்தையை தவிர மற்ற யாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, ஆனால் அந்த கார்த்தி வந்து இன்னமும் நம்பிக்கையோடு அவன் போயிருக்கிறான், எங்கே போனான்னு தெரியல, இன்னும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன பண்ணிட முடியும், ஆனால் அந்த வீட்டில் அவனை மழை போல் நம்பி இருக்கிறாங்க, அவன் கண்டிப்பாக அந்த வீட்டை மீட்டு கொடுத்துருவான் காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ வாய்ச்சாவடால் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவன் நினைக்கிறது நடக்காது, இத்தனை நாள் வந்து என்னென்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, அது எல்லாத்துலேயும் வேணால் அவன் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், இந்த வீடு நம்மளுக்கு தாங்க வரப்போகுது அப்படிங்கும்போது ஆமாம் சந்திரா இந்த வீடு நம்மளுக்கு தான் வரப்போகுது, இன்னும் பாரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கும்போது சரிதாங்க நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக மயில் வாகனத்தோடு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கே பார்க்கும்போது காளிமால் வந்து அந்த 2 பேருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படிங்கும்போது இல்லை மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நாங்கள் அந்த இடத்துல தான் இருக்கிறோம், அங்கேருந்து நாங்கள் எங்கேயுமே போகலை அப்படிங்கும்போது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் அந்த கார்த்தியால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால அந்த வீடு நம்மளுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் காளியம்மா அந்த வீடு நம்மளுக்கு வரப்போகுது, சிவனாண்டி உனக்கு சந்தோஷம் தானு கேட்கும்போது அப்புறமா என்ன சித்தப்பா எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா என்ன, சித்தியால் இந்த வீடு வந்து எனக்கு கிடைக்க போதில்ல அப்படின்னு சொல்லவும் பாரு மகனே இப்போ தானே ஒரு சொத்தை வாங்கியிருக்கிறோம், இன்னும் பாரு ஒவ்வொரு சொத்தையும் அவகிட்ட இருந்து வாங்கி அவளை கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அவளை நடுத்தருவில் நிறுத்த போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் சித்தி எனக்கு நம்பிக்கை இருக்குது சித்தி கண்டிப்பாக உங்களால் முடியும்னு எனக்கு நம்புறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட மணி வந்து 9 மணி ஆகி போச்சுது, இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் நினைக்கிறாங்க, என்னது கார்த்தி மாப்பிள்ளை இன்னும் ஆளை காணலை, இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்குது, அதுக்குள்ளே எப்படி வந்தாகணுமே என்ன நடக்குதோ தெரியல, சரி நம்ம ஃபோன் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களும் ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போ ரேவதி கார்த்தி ராஜராஜனும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க, அப்பா நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணேன்னா அவர் எடுக்கவே இல்லைப்பா அப்படிங்கும்போது அப்படியாம்மா நானும் வந்து 2 பேருக்கு ஃபோன் பண்ணேன் 2 பேருமே எடுக்கலை, என்னமோ ரொம்ப பதட்டமாக இருக்குமா, எப்படியோ கார்த்தி மாப்பிள்ளை நம்மளை வந்து கைவிட மாட்டார்னு தெரியுது, ஆனால் வந்து மணி வந்து இப்போ 9 ஆகி போச்சுது, இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த சிவனாண்டி ஊர்க்காரங்க அவ்வளோ வரையும் அழைச்சிட்டு வந்துடுவானே, அம்மா வேற ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறா, எல்லாருமே வந்து கார்த்தி மாப்பிள்ளையை தான் மழை போல் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா கண்டிப்பாக அவர் நம்மளை கைவிட மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மணி 9:30 ஆயிடுது. அப்போ வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா மணி 9:30 ஆகி போச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சிவனாண்டி வந்துருமா அப்படின்னு சொல்லவும் என்னமோ உன் கார்த்தி மாப்பிள்ளை காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், பாரு மணி 9:30 ஆகி போச்சு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குதுன்னு கொஞ்ச நேரத்தில் சிவனாண்டி ஊர்க்காரங்க அவ்வளோ வரையும் அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படிங்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க, சந்திராணி தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நான் எது பேசினாலும் சரி தான், என் வாயை அடைக்கிறதே இவங்க வேலையாக போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ இந்த வீடு நம்மளும் எனக்கு வந்துட போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சந்தோஷம் வெளிக்காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி வந்துருந்தாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசல்னு கத்தவும் இப்போ எல்லாருமே வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது என்னவா 10 மணிக்குள்ளே வந்து வரலன்னா எனக்கு வந்து இந்த வீடை தரணும்னு சொல்லிட்டு உன் மாப்பிள்ளை சொல்லியிருக்காமல அப்படிங்கவும்
ஆமாம், அவர் சொன்னது என்னது 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல்ல, மணி 10 ஆகலையில ஒன்று அரை மணி நேரம் இருக்குதுல்ல அப்படிங்கும்போது, ஆமாம் இவ்வளோ நேரமாயே ஒன்றும் பண்ண முடியல, ஒன்று அரை மணி நேரத்தில் என்ன நடந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 10 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ 10 நிமிஷம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து அந்த 2 பேரையும் அழைச்சிட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேல் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சாமுண்டீஸ்வரி, ரேவதி, ரோஹிணி, ராஜராஜன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை வந்தாச்சு, ஆதாரத்தோட வந்துட்டார் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து கடகடன் அவங்க வந்து அதாவது சொல்றாங்க. இது கேட்டதுமே சிவனாண்டி, சந்திரகலா முகமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சோகமாயிருது. அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரகலா அப்படிங்கிற உண்மையும் வந்து தெரியப்படுத்துவாங்களா, என்ன நடக்குதுன்னு பார்க்க.